அவங்க ஜாமான எடுத்துட்டு போக வேண்டியதானே, எதுக்கு என் டயத்தை வேஸ்ட் பண்றீங்க? இவர் பெரிய கலெக்டர், இவர் டயத்தை நம்ம வேஸ்ட் பண்றோம். இவனெல்லாம் போலீஸ புடிச்சு கொடுத்து நல்லா அடி வாங்கி கொடுக்கணும். இவங்க யாரு? அதையாச்சும் செய்ய வேண்டியதானே. என்ன மாமி பிரச்சனை? இங்க பாருங்க, எங்க அக்ரஹாரத்துல இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையும் திருட கொண்டு போச்சேன்டா. டேய், மேல கை வச்சா உள்ள போயிருவேன். இல்ல இங்க போறல, எங்க வீட்டு கூக்குறே. டேய், உங்க வீடு எங்கடா இருக்கு? அண்ணனார்ல. ஏண்டா அக்காரத்துல அடிச்சது அண்ணானருக்கு அப்புறம் சொந்தமாக? ஏய், ஓவரா பேசாதடா, களவாணி பேல. களவாணி பேல யாரு? நாங்க. மாமி, நம்மள என்ன பாருங்க மாமி, உள்ள சிக்கன் வாசனை வருது பாருங்க. ஈஸ்வரா நாத்த தாங்க முடியல, எடுத்து மாமியா சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன? வால, நம்ம போவோம். டேய், களவாண்டது நானு, பேசியே ஆட்டைய போட்டு புரியலடா. போய் போய் உக்கர கலவான் இருக்கிற என்கிட்ட கேட்டிருந்தேன்னா மூடியோட தந்திருப்பேன்ல. டேய் சாமி, நீ பேசுறது புரியல, வேணும்னா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துரு. எவ்வளவு தெளிவா பேசுறேன், உனக்கு புரியலன்னா நான் என்ன பண்ணுவேன்? இவன் பேசுறது புரிய மாட்டேங்குது, என்ன சொல்ல வரான்னு தெரிய மாட்டேங்குது. இத மட்டும் அந்த மனுஷன் உயிரோட இருந்து கேட்டாருன்னு வச்சுக்க, தேடி வந்து கொலை பண்ணிட்டு போயிருவாரா. முதல்ல போடா. போய் போய் ஒரு உக்கர எல்லாரும் அவன் சாமான எடுத்துட்டு போவான்னு பார்த்தா களவாணி பேலோட போடி மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. பைப்ப போடலாமா ரோட போடலாம்னு எடுத்துட்டு போகடா. மயக்கமா வருது, சில்லுன்னு ஒரு டொரினோவை குடிப்போம். ஆஹா, என்னடா பரிசு இப்படி வவுத்த தள்ளிக்கிட்டு இருக்கு. ஒரு டொரினோ குடினே. பரிசு இருக்கிற வெயிட்ட பார்த்தா A1 பிரியாணி கடையில 3 மாசத்துக்கு மூக்க புடிச்சு திக்கலாம். அண்ணே, ஐஸ் டொரினோ ரெடியா? அண்ணே, கடை வச்சுக்கலாமா? விளக்கமாறு பிஞ்சுவோம். அதையே பிக்கிற. ஹலோ, என் பர்ஸ கொடுப்பா. ஆமா, நீ யாரு, எங்க வந்து என்ன கேக்குற? நீ வச்சிருக்கிய பர்ஸ், அதுக்கு சொந்தக்காரன். ஏது இந்த பர்சுக்கு நீ சொந்தக்கார? யோ, நாங்கனா 7.5 போட்டா நீ தாக்க மாட்டேயா? நாங்கனா வெங்காயத்துல வீடு கட்டுறவங்க. நீ வெங்காயத்துல தான் வீடு கட்டுவ, நான் உருளைக்கிழங்குலயே பாம்பு வைப்பேன். யோ, இது ஓம் பர்சாயா? ஓம் பர்சுனா என்ன ஆதாரம் இருக்கு? நல்லா பாரியா, நல்லா பாரியா, நல்லா பாரியா. அம்மா வாங்க, ஐயா வாங்க, அப்பா வாங்க, இங்க வாங்க 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 வாங்க. இந்த பர்சு இவர் விட்டுன்னு சொல்றாரு. இந்த பர்சுக்குள்ள எவ்வளவு பணம் இருக்குன்னு சொல்லுங்க. இந்த பர்சு அவர்கிட்ட கொடுத்துறேன். எவ்வளவு சொல்லுங்க. இந்த பாரியா, அதுக்குள்ள எவ்வளவு பணம் வச்சேன், எவ்வளவு செலவு பண்ணலாம் ஞாபகம் இல்ல. அதுக்குள்ள முத்தாரம்ம போட்டோ இருக்கும் பாரு. முத்தாரம்மை போட்டாவா இருக்கு, முத்தாரம்மை போட்டாவா இருக்கு, முத்தாரம்மை போட்டாவா இருக்கு, முத்தாரம்மை போட்டாவா இருக்கு, முத்தாரம்மை போட்டாவா இருக்கு. நல்லா பாருங்க. என்ன எல்லாரும் என்னையவே பாக்குறீங்க? ஏக்கா, உன் புருஷன் மேல உள்ள கோவத்தை என் மேல காட்டியா? பேச்சுதே சோகையா பேசுற, அடி ஒண்ணு இடி மாதிரியில விழுகுது. போ போ போ. இல்ல செல்வம், வாழ சீக்கிரம். இந்த வரம்ல. இது யாரு? புதுசா இருக்கு. ஆஹா, கொக்கர் களவாணி இல்ல, கூட்டம் போட்டு அலைவாங்க ஒருக்கே. இந்த கார் வாங்குற அளவுக்கு ஓட்டேதா காசு? நம்ம என்னைக்கு காசு கொடுத்து கார் வாங்கிருக்கோம், எல்லாம் ஆட்டைய போட்டதா. கார் ஆட்டைய போட்டது சரி, அதை எப்படி விப்ப? கார் விக்கிறதுக்கு இல்ல, கடத்துறது. ஏண்டா அந்த தப்பு இந்த தப்பு பண்ணி ஆளை கடத்துற அளவுக்கு வந்துட்டியாடா? யார கடத்த போற? தேவேந்திரன் ஒரு பெரிய பணக்காரன், அவனுக்கு ஒரே ஒரு பொண்ணு. அவளை கடத்திட்டு 5 லட்சம் ரூபாய் கொடுனா கொடுத்துட போறான். குடுப்பேன் மாட்டுனா போலீஸ்காரன் குடுப்பானே, அதை எவன் வாங்குவேன்? போலீஸ்காரனுக்கு நாம தான் நிறைய வேலை கொடுக்குறோம். ஏன் பயப்படுற? இப்படி பயந்து பயந்து சாகாத. தூத்துக்குடினால எல்லாரும் பயப்படுறாங்க. இப்படி உசுப்பேத்தி நானாகலப்படுத்தி விடுங்கடா. ஒண்ணும் இல்ல, நான் இருக்கேன்ல. நீ இருக்கிறதாண்டா எனக்கு பயமா இருக்கு. ஆனே, முன்னுக்கு உட்கார்ந்து முன்னாடி காட்டுறேன். வா, உன்னை எப்படியாவது பெரிய ஆளா கேட்டான்னு பாக்குறேன். சிக்க மாட்டேன். சிக்கிதாண்டா, சீக்கு கோழி மாதிரி இருக்கேன். உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? எந்த காலத்துல நீ கார் ஓட்டு? டேய், என்னடா வண்டியை ஊருக்குள்ள கூடாது நிப்பாட்டுற? ஆமா, நம்ம போட்ட 5 லிட்டர் டீசலுக்கு 500 கிலோமீட்டர் ஆகும். ஒரு 1/2 லிட்டர் மிச்சம் கட்டுமே ஒரு சாப்பிட்டுக்கு. அதுவும் சரித்தேன். அங்கிள், எனக்கு கேக் வேணும். இங்க டீசல் போடவே காசு இல்லாம இருக்காங்க. கேக் வேணும், கல்லச்சி வேணும்னு. கேக் வாங்கிட்டானா கத்துவேன். உன்னை குத்துவேன். இந்த மாதிரி 10 ரூபாய் பாத்தீங்கன்னா பல லட்சங்களை இழக்க வேண்டியிருக்கும். பாத்துக்கோ.
கூறுகட்ட கூவ நான் இறங்கி கேக்கு வாங்க போனா என்னைய புடிச்சு விட மாட்டாங்களா? ஓ அது ஒண்ணு இருக்கோ. பாப்பா, நாங்க போட்டிருக்க திட்டம் மட்டும் நல்லபடியா நடக்கட்டு. உனக்கு கேக்கு என்ன, கேக்கு கடையே வச்சுத்தாரே. ஏய், சும்மா வள வளன்னு பேசாத. அவ அப்பனுக்கு போன் போட்டுக்க பேசு. டேய், என்ன ஏன்டா பேச சொல்ற? நம்ம பாக்குற தொல்லுக்கு நீதானே என்ன குரு பேசு. ஹலோ, தேவேந்திரனா? நான் யாரு எப்படிப்பட்டங்கிறத அப்புறமா சொல்றேன். நான் சொல்ற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். நாங்க உங்க பொண்ண கடத்தி வச்சிருக்கோம். ஆமா, ஆனா நாங்க சொல்ற இடத்துக்கு 5 லட்சம் ரூபாய் கேஸோட வந்தா உன் மக சேஃப்டியா சேதாரம் இல்லாம இருப்பா. ஏதாச்சும் சிக்கல் பண்ண நினைச்சிட்டு வச்சுக்க, கறி போன கருப்பட்டி மாதிரி ஆயிரும். அத பாத்துக்க. சரிங்க, எந்த இடத்துக்கு வர்றோம்? நான் சொல்லிட்டு மாட்டிக்கிறதா? எந்த இடம் என்ன பிளான் நான் அப்புறமா சொல்றேன். பொண்ணுதானே, நான் எப்படி நம்புறது? உன் மகள்கிட்ட போட குடுக்கறேன், பேச. தெய்வீக சிரிப்பு. இந்த பாப்பா, உங்க ஃபாதர் பேசுறாரு, பேசு. ஹலோ டாடி. பயப்படாம தைரியமா இருப்பா. அப்பா எப்படி உன்னை காப்பாத்துவாரு? பயமா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல டாடி. இந்த அங்கிள் ரொம்ப காமெடி அங்கிள். நான் கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு. கேக் கடையே வச்சு தருவாரு. அண்ணே போலீஸ்ல தப்பிச்சு ஓடிடுங்க. ஏன்டா ஓடுற? ஐயோ, டேய், இருடா. ஐயோ, எங்கன மாட்டி விடுறதே இந்த பயவலைக்கு வேலையாகி போச்சு. இவங்க வேற இல்ல இப்படி கூப்பிடுறாங்க. சார், நீங்க துப்பாக்கிய காட்டி மிரட்டுற அளவுக்கு நான் பெரிய அக்குஸ் இல்ல சார். அது தெரியுது, அதான் வந்து மாட்டிக்கிட்டேல. சார், நான் மாட்டிக்கிட்டத பத்தி கவலைப்படல. ஆனா நான் இங்க இருக்கம்னு உங்கள்ட்ட யார் சார் சொன்னது? அங்கிள் ஒரு நிமிஷம். அங்கிள், அத நான் சொல்லட்டுமா? நீ சொல்றியா? எங்க சொல்லு. டூயிபுரம் ஏசப்பா கோயில் கிட்ட, டூயிபுரம் பிள்ளையார் கோயில் கிட்ட ரெட் கலர் காருக்குள்ள நாம இருக்கோம்னு போன்ல நான் தானே சொன்னேன். போன்ல பேசின கேப்ல எனக்கு வச்சிட்டிய ஆப்பு. சார், சீட்டிங்க சில வருஷம் கழிச்சு வச்சுக்கிருவோம். இப்ப கிளம்புவோம். கார் ஓனர்ட்ட போன போட்டு எடுத்துக்கிற சொல்லுங்க. முதல்ல நீங்க சிப். என்ன ஹவுஸ் ஃபுல்லா இருக்கு? தமிழ்நாட்டுல எந்த படம் ஓடுதோ இல்லையே, இந்த படம் நல்லாவே ஓடுது. என்ன ஒரு சேரும் காலியா இல்லையே? எக்ஸ்கியூஸ் மீ பிரதர், நான் இந்த சேர்ல உட்காரலாமா? ஏன் அதுக்கிட்டே கேளு. காமெடி பண்ணாதீங்க பாஸ், சிரிப்பு வருது பாருங்க. தேங்க்யூ. முதலில் லாபகமாக பாட்டிலை திறந்து சரக்கை கிளாஸில் ஊற்றவும். அது எப்படி? பின்பு வாழைப்பழத்தை நன்றாக உரித்து பின்பு அதனை எடுத்து கிளாஸில் மூழ்கடிக்கவும். அது ஏய், இப்ப நீ என்ன பண்ண? அது வந்து பாஸ், ஆல்கஹாலுக்குள்ள வாழைப்பழத்தை உரிச்சு போட்டோம்னா அதுக்குள்ள ஆல்கஹால ஃபுல்லா அந்த பழம் அப்படியே உறிஞ்சுக்குமா. நம்ம விஞ்ஞானிகள் விஞ்ஞானபூர்வமா கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ ஏன் போதைக்கு இந்த பழம் போதும். தேவையில்லாம இந்த லிக்விட குடிச்சு என் டேங்க ஃபில் பண்ணிக்க விரும்பல பாஸ். என்னல? ஒண்ணு இல்ல பாஸ், என் போன்ல சார்ஜ் டவுன் ஆயிடுச்சு. சார், உங்க போனை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா ஒரே ஒரு கால் பண்ணிட்டு கொடுத்துறேன். ரொம்ப அர்ஜென்ட் சார். உதவாங்காம ஓடி போயிரு. என்ன பாஸ், ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி பேசாதீங்க பாஸ். வேணும்னா கூட ஒரு காலுக்கு 10 ரூபா வாங்கிட்டு கொடுங்க பாஸ். ஹலோ, அடடே, வெரி குட் தேவி. அதாவது என் குரலை கேட்ட உடனே ஏன் நான் யாருன்னு கண்டுபிடிச்சியே. இதுல இருந்து என்ன தெரியுது? உன்னோட அடி மனசுல என் குரலும் நானும் ஆழமா பதிஞ்சிட்டோன்னு தெரியுது. அப்புறம் என்னடி சும்மா மாமா நோமான்னு பூஜாடி காட்டிட்டு இருக்க? நாங்க பாக்காத மாமாவா? என்ன உங்க மாமா என்னடி பண்ணுவேன் என்னைய? ஹாய் தேவி, நான் பெரிய ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி இருக்க ஒயின் ஷாப்ல உட்கார்ந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓ மாமா பெரிய புலினா இந்த சிங்கத்தோட கோகில சந்திக்க சொல்லு. அவனா நானும் பாத்துறேன். தேங்க்யூ பாஸ். அண்ணா, எந்த தைரியத்துல நான் இருக்கிற இடத்த சொல்லி இவ்வளவு தைரியமா சவால் விடுறீங்க? இந்த தைரியத்துலதான். என்ன பாஸ் இவ்வளவு தூரம்? இல்லை, பேசாத.
சரி விடு பேசல. டென்ஷனா இருக்காப்ல. யோ நான் அந்த புலிதான் மாமா, இவனுக்கு மாமா இல்லையா? போய் இவனுக்கு மாமனா கிட்டியா? சரி சரி விடுங்க பாஸ், இதெல்லாம் நம்மளுக்கு என்ன புதுசா? அழகான பொண்ணுக்கு மாமா பிறந்தாலே இப்படித்தான். இத பாருல, நெட்டைய நம்மள குட்டைய நம்ப கூடாதுல. எல்லாத்துக்கும் நீதான்ல காரணம். ஆம்பளையா போனல அழுதுட்டு போறல, பொம்பளையா போனா மண்ணை வாரி விட்டு சாபம் விட்டு போயிருப்பேன்ல. கோபம் என்ன உச்சத்துல இருக்கா? ஒரு பீரோ போட்டு ஆஃப் பண்ணிட்டு போறது. யோ போயா. சரி போ, நம்ம போடுறது. சரி இன்ஸ்பெக்டர் சும்மா விட மாட்டோம்ல. செய்யாத தப்புக்கு அடிச்சது இல்லாம களவாணின்ற பட்டத்தை சுட்டிட்டோம்ல. அவனுக்கு வலிக்கிற மாதிரி எண்ணி 3 நாள்ல என்ன பண்ற பாருல. ஏம்ல பிரிச்சு பேசுற? என்ன பண்ணணும்னு சொல்லு. என் வலி அவனுக்கு புரியணும்ல. ஏய் எதுக்கு தேவலாம் பேசிட்டு இருக்க? அவெல்லாம் போலீஸ்காரன், அவனெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் முடியாதுல? ஏய் தேவலாத பிரச்சனை. போலீஸ்க்கு புரியணும்ல. அவன் மண்டையை உடைக்கணும்ல. ஆமா, நீ அவன் மண்டையோட அவன் துப்பாக்கி வச்சு நெத்தி போட்டு சொல்லட்டும். பேசுறான் பேச்சு. பேசாட்ட அவன் துப்பாக்கி தூக்கிட்டானல, என்ன சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவனை அடிச்சதுக்காக சஸ்பெண்ட் பண்ணி வீட்டுல உட்கார வைக்கிறோம்ல. வீட்டுல யாருல? யாருங்க? வீட்டுல யாரு? கதவு திறங்க. யாருங்க? யாருங்க? செல்வம் யாரு? என் மகனே. கொஞ்சம் கூப்பிடுங்க, பேசணும். என்ன விஷயமா? ஏய் யாரா போன்ல முக்கியமான டிஸ்கஷன் போயிட்டு இருக்குல்ல? சும்மா இருல. யாரு அந்த பிள்ளையா? வீட்டுல இருந்துல. பேசு பேசு. ஏய். ஹலோ செல்வம், நீ ஒரு பொண்ணு பின்னாடி சுத்துறேன்னு அந்த கோட்டையோட ஆளுங்க வந்து மிரட்டிட்டு போறாங்க. ரொம்ப பயமா இருக்குடா. நீ வை, நான் பாத்துக்கிறேன். என்னல என்ன பிரச்சனை? தேவி அவ அப்பா வீட்டுல ஆள் வச்சு மாட்டிருக்கான்ல. அட பாவமே, இப்பதான் ஒரு பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கோம், அதுக்குள்ள அடுத்த பிரச்சனை வந்துச்சுடா. ஏய் அவங்க அப்பனுக்கு என்னவா? நான் தேவியை லவ் பண்றேன்ல, அதான்ல. ஏய் ஆஃப் மட்டும் வாங்கணும்டா, அவங்க அப்பனை ஆஃப் பண்ணிடுறேன். ஆமா, அவன் அப்ப மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ண போறாரு, மூடிட்டு உட்கார்ல. ஏய் அவன் அப்பனுக்கு போன போடுறா. வீட்டுல ஆள் வச்ச மாதிரினா பயந்துருவோமா? இல்ல நம்மலாம் டெரர்ல. ஆமாடா, இப்பதான் துப்பாக்கிய காரணம் பயந்து போய் உட்காந்துருக்கோம். இவர் டெரரான், மூடிட்டு உட்கார்றா. இல்ல நான் என்ன பயந்தவங்களி பயலா? செல்வம் போன போடல, நான் பேசுறேன். ஏய் போன போடுறா நீ. ஏய் போன போடுறா, நான் பேசுறேன். ஏய் இந்தா. என்ன கேட்டன போட்டு கொடுத்துட்டான். ஹலோ, நான் என் நண்பன் வீட்டுக்கு ஆளை விட்டு மிரட்டுறீங்களாம்ல? நாங்கெல்லாம் கட்டிங்க காட்டி 1000 பேர்த்த திரட்டுவோம். இந்த திரட்டுறது மிரட்டுறது உருட்டுறது இதெல்லாம் நம்மகிட்ட வச்சுக்கிறாங்க. தூத்துக்குடியிலே நாங்க பெரிய ஆளு, எங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. ஏன் தப்பு பண்ண நண்பன்? நான் தான் தப்பு பண்ணா. உன் பொண்ணை தானே கரெக்ட் பண்ண. அரவேட்டு மாதிரி பேசிருக்க போனக்குள்ள. ஏய் மாமியார் சொல்ற கோவம் வருது பத்தியா? ஏய் என்னல போடுற அவளுக்கு. ஏய் போடுற அவளுக்கு. ஏய் உனக்கு ஓவர் ஏறி போச்சு. செல்வம் டைம் என்ன? 12ல. உனக்கு ஓவர் ஏறிட்டு வா போலாம். தூக்கல வால தூக்கல. தூக்கி ஆட்டோல போடல அவனை. வளராமலே இவ்வளவு அலப்பறை பண்ற, வளர்ந்திருந்தா அவ்வளவுதான்ல. நீலா காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் வீடும் தூக்கம் போச்சு புள்ள ஏக்கமாச்சு உள்ள சின்ன பிள்ளை பெரிய பிள்ளை எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? இது யாரு? உங்க வீட்டு உடம்புறையா? இல்ல, என் பேர் சிவராமன். நான் புதுசா வந்திருக்கிற ஹெட் மாஸ்டர். நீங்க வாங்க சார், நீங்க வாங்க சார். சார் வாங்க சார், வாங்க உட்காருங்க சார், உட்காருங்க சார். நீங்க உட்காருங்க சார், உட்காருங்க சார். சாரி சார், நீங்க வந்து என்ன இதெல்லாம்? இதெல்லாம் காய்கறிங்க. இதெல்லாம் எடுத்துட்டு போறதான இவளை கட்டிட்டு நான் படுற அவஸ்தை இருக்குங்களே, கொஞ்சம் லட்சம் இல்லையா? இது குழந்தையோட பால். ஆமா, எங்க பாய்ஸ் எல்லாம் இருக்காங்களே? ஏய் பசங்களா வாங்கடா, ஹெட் மாஸ்டர் வந்திருக்காரு. இவ்வளவுதான் பசங்களா? ஊர்ல நிறைய பசங்க இருக்காங்க சார், ஆனா எதுங்களும் பள்ளிக்கூடத்துக்கு வரதில்ல சார்.
பெற்றவங்களும் அனுப்புறது இல்ல. இதுங்களை கூட முறைப்படி பாடம் நடத்துனீங்கன்னா ஓடிடுவாங்க சார். அதனாலதான் சாமர்த்தியமா விளையாட்டு காட்டி பறக்க வச்சிருக்கேன் சார். என் திறமைய நீங்க கூட பாராட்டு. சார் சார் நீங்க கேட்ட சிகரெட் இல்ல சார், இந்த சிகரெட் தான் சார் இருந்துச்சு. கொண்டாடா, இது என் பொண்டாட்டிக்கு சார். சார் கேட்கவே மாதிரினேன். சார் எங்க தங்கி இருக்கீங்க? இனிமே தான் இடம் பார்க்கணும். சார் எங்க பெரியம்மா வீட்டுல ஒரு வீடு காலியா இருக்கு சார், நீங்க அங்கேயும் தங்கிங்க சார். யாரு? அந்த இட்லிக்காரம்ம வீடா? அங்க வேணாம் சார். சார் 15 இயர்ஸா நான் குடும்பத்தோட இங்கே தான் சார் தங்கி இருக்கேன். வாடகை மிச்சம், எந்த பிரச்சனையும் கிடையாது. பேசாம நீங்களும் இங்கே தங்கிருங்களேன். ஆமா, கிளாஸ் எங்க நடத்துறது? அத தூக்கி எங்கேயாவது மரத்தடியில போட்டுடலாம் சார். சார் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. பிரசிடென்டே என் கைக்குள்ள சார். ஏயா, நீ ஒரு பாத்தியார், இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருக்கிறது நீயும் நான் குடித்து நடத்துறதுக்கு இல்ல, குழந்தைங்க பாடம் படிக்கிறதுக்கு. ஒரே ஒரு நாள் டைம் தர்றேன், அதுக்குள்ள இதெல்லாம் கிளியர் பண்ணல மேலத்துக்கு ரிப்போர்ட் பண்ணி சீட்டை கழிச்சு ஜாக்கிரதை. என்ன தம்பி, வீடு எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இது பாருங்க தம்பி, எனக்கு ஒரு வயசு பொண்ணு இருக்கிறதுனால இது வரைக்கும் நான் யாருக்கும் வீட்டை வாடகைக்கு கொடுத்ததே இல்ல. உங்களை பார்த்தா நல்ல பிள்ளை மாதிரி தெரியுது, அதுலயும் வாத்தியார்னு வேற சொல்றீங்க. அதனால முதல்ல உங்களுக்கு தான் வீட்டை வாடகைக்கு கொடுக்கறேன். இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கணும், ஊர்ல எந்த வம்பு தும்புக்கும் போக கூடாது. நேரத்தோட வீட்டுக்கு வந்துடணும். செவுத்துல ஆணிகனி அடிக்காம வீட்டை சுத்தபத்தமா வச்சுக்கிறீங்க. என் மனசுக்கு மட்டும் பிடிக்கலன்னு தோணுச்சு, அடுத்த நிமிஷமே தெருவுக்கு வந்துடும் சாமான் சட்டெல்லாம். யாரா இருந்தாலும் தயவு தாட்சணி பார்க்க மாட்டேன். என்னப்பா இப்படி மிரட்டுறாங்க? எங்க பெரியம்மா அப்படிதான் சார் பேசுவாங்க, ஆனா ரொம்ப நல்லவங்க. நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? நான் இருக்கேன்ல, வாங்க போலாம். பையனுக்கு ஆட்டம் கத்து கொடுக்குறீங்களா? ஆமாண்டா, அக்கம் பக்கத்தூர்ல எல்லாம் வாந்தி பேதி வந்து 10-15 மொத்தமா போகுதா. அட பக்கத்தூருக்கு வந்த வாந்தியும் பேதி நம்ம ஊருக்கு வராமலா போயிடும். எப்படி ஒரு 40-50 மண்டை போடும்னு நினைக்கிறேன். போடும் நம்ம ஊருக்காரங்க கொஞ்சம் நெஞ்சு பாவமா பண்ணிருக்காங்க. மச்சான், இந்த சீசன்லயே கூரையை பிரிச்சுட்டு ஓட்டு வீடா கட்டிரு. 50ங்கிறது 100 விழுந்துச்சுன்னா ஓட்டு வீடு என்ன மச்சி வீடே கட்டிடுவேண்டா. உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க? ஏன் கம்மியா இருந்தா நீ உள்ள புந்துக்கலானா? எத்தனை பேர் இருந்தா உனக்கு என்னையா? இல்ல, நான் கால்ரா இன்ஸ்பெக்டர். பக்கத்தூர்ல கால்ரா வந்து நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. அந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சு போச்சா? அதான் சந்தோஷமா நாங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம். அதனால உங்க ஊர்ல கால்ரா வராம இருக்கிறதுக்காக எல்லா குடும்பத்துக்கும் தடுப்பூசி போட்டாச்சு. உங்க குடும்பம் மட்டும்தான் பாக்கி. நீங்களும் தடுப்பூசி போட்டுக்கிட்டீங்கன்னா இந்த கிராமத்துல ஒரு சாவு கூட விடாது. ஒரு சாவு விடாதா? மகனே, முதல் சாவே நீதான். இனிமே நான் இந்த தொழிலுக்கே போக மாட்டேன். ஏண்டா? வீடு விட பிச்சை எடுக்கிறது ஒரு தொழிலா? அதை விட பட்டிங்கிறது சாகலாம். எதுடா பிச்சை எடுக்கிற தொழில்? எதுடா பிச்சை எடுக்கிற தொழில்? என்னது? என்ன வார்த்தை பேசுறான் பார் தொடல. இது பிச்சை எடுக்கிற தொழிலா? இத வச்சுதான் இவன் பரம்பரையா வாழ்ந்ததுங்கிறத மறந்துட்டு போயிடலாம். அது அவன் மேல தப்பு இல்லைன்னா கஷ்டப்பட்டு 4 எடுத்து படிக்க வச்ச பாரு. அதான் அண்ணே, உன் பிள்ளையாவது வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லுது. என்னது ஒண்ணு இருக்க, அது வேலைக்கு போற இடத்துல எல்லாம் தகராறுல பண்ணிட்டு வருது. வணக்கங்க. வணக்கம் சாமி. பையன் யாருங்க? நம்ம பையன் தாங்க. படிக்க வேண்டிய வயசுல வேலையில போட்டு அவனை ஏன் வீணாக்குறீங்க? பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிங்க. நீங்க வேற வயிற்றுச்சல கிளப்பாதீங்க வாத்தியார் ஐயா. ஏற்கனவே வச்சுட்டு நாங்க படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கோம். இவனை வேற பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சுட்டு நாங்க திருவோடு எடுக்க வேண்டியதான். படிப்பு கிடிப்புன்னு பேச்சே எடுக்காதீங்க. அதுகளை படிக்க வச்சு நாங்க பட்டது போதும். இது என் பையன் தான். ஐயா, இவனையாவது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைக்கிறீங்களா? என்னது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதா? நல்ல வாயில்களை வந்த போது வாத்தியார. இப்பதான் காலுக்கு ஸ்தலம் கேட்டு முறையா தொழில் கத்து கொடுத்துருக்கேன். 4 காசு சம்பாதிக்க நேரத்தில் அதை கெடுத்துவீங்க போடுங்க. ராஜா வாடா. புரியாம பேசுறீங்களே. குழந்தைங்களுக்கு படிப்பு எவ்வளவு முக்கியம் தெரியுங்களா? ஏற்கனவே படிச்சவனுக்கு கவர்மெண்டால வேலை கொடுக்க முடியல, இதுல இதுகளை வேற வெட்டியா படிக்க வைக்கணுங்கிறீங்களா? கவர்மெண்டால படிச்சு எல்லாருக்குமே வேலை கொடுக்க முடியாதுங்க. முடியலன்னா பள்ளிக்கூடத்தை எடுத்து மூடுங்க. படிச்சவங்களுக்கு எல்லாம் வேலை கொடுத்ததுக்கு அப்புறம் பள்ளிக்கூடத்தை திறங்க. இது கூட தெரியாம நீங்க எல்லாம் எதுக்கு கவர்மெண்ட்ல வாத்தியாரா இருக்கிறீங்க? படிப்புங்கிறது வேலைக்காக மட்டும் இல்லைங்க, அறிவை வளர்த்துக்கிறதுக்காக. அறிவை வளர்த்துட்டு என் பையனை மோல் அடிக்க சொல்றீங்களா? அதுக்கு இப்பவே அடிச்சு போட்டு அடா ராஜா அடி அடிடா அடா அடிமா அடி. அப்பா தொழிலை தான் புள்ள செய்யணுங்கிற கட்டாயம் இல்லைங்க. யாராவும் ஆகலாம். ஏன் நாளைக்கு உங்க பிள்ளைய கூட கலெக்டர் ஆகலாம். எது இதெல்லாம் கலெக்டர் ஆகிறதா? நடக்க கூடியது சொல்லுங்க வாத்தியாரே. ஏன் நடக்காது? எங்க அப்பா கூட ஒரு கூலிக்காரர் தான். தான் புள்ள கூலி வேலை தான் பார்க்கணும்னு அவர் நினைச்சிருந்தா இன்னைக்கு 4 பேர் மதிக்கிற மாதிரி நான் ஒரு கௌரவமான வாத்தியாரா வந்திருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க.
என்ன வாத்தியார் சொல்றது நியாயமா தான் படுது. எத்தனை நாளைக்கு தான் நான் வெட்டியானாவும் நீ டோபியாவும் இருக்கிறது? பசங்களையாவது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைப்போம், அதுக்கு முன்னேறான்னு பாப்போம். அப்படியும் முன்னேறலன்னா இருக்கவே இருக்கு கத்தியும் கழுதையும். நீ கூட்டி போங்க. நைனா நீ போ நைனா. நைனா நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன் நைனா. நான் மோளம் தான் அடிப்பேன் நைனா. நான் என்னங்க பண்றது வாத்தியார? நைனா நீ மோளம் அடி நைனா. கொஞ்சம் கண்ணா, இந்த பாரு சாக்லேட் சாப்பிடுறியா? நீ பள்ளிக்கூடத்துக்கு வந்தா தினமும் சாக்லேட் கொடுப்பேன். வரையா? வெரி குட். நீ போய் படிடா பள்ளிக்கூடத்துல. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. வரேன், வாங்க. சரி. கருவட்ட வாத்தியார் வந்து எல்லாரையும் பள்ளிக்கூடத்துக்கு புடிச்சிட்டு போறாடா. அப்படியா? வாங்கடா, எங்கயாவது ஓடி ஒளிஞ்சுக்கலாம். வாடா, சீக்கிரம் வாடா. வாடா சீக்கிரம். நீ இங்க வா. நீ அங்க போயிடலாம். இங்க வாடா. டேய் வீரேன் போறா. அவன வாத்தியார் அச்சாரன்னு போய் கேக்கலாம். வாடா. வா. வீரையா இல்லடா. நேத்து நீ பள்ளிக்கூடம் போனியே, உன்னை வாத்தியார் அடிச்சாரா? இல்லடா, எல்லா வாத்தியார்டா. எனக்கும் முன்னாடிக்கெல்லாம் மிட்டாய் தந்தாடா. நெசமாவா? ஆமாப்பா, நீ பள்ளிக்கூடத்துக்கு வந்தா உனக்கும் சாக்லேட் கொடுப்பேன். என்ன அடிக்க மாட்டீங்களே? நிச்சயமா அடிக்க மாட்டேன். இவனையா பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிடுறீங்க? இவன் நம்மளையும் சேர்த்து பண்ணி மேய்க்க சொல்லுவானுங்களே. பண்ணி எல்லாம் அவங்க அப்பா மேய்ச்சுக்குவாரு. ஒழுங்கா படிக்கட்டும். பள்ளிக்கூடத்துக்கு வரையா? சார், இந்த சாக்லேட். என்னையா பள்ளிக்கூடத்துக்கு வந்த இந்த நாத்தனாருது? பின்ன ஆடு மேய்க்கிறவா, மாடு மேய்க்கிறவா, பண்ணி மேய்க்கிறவா, இவ எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரே இடத்துல அடைச்சா நாட்டை அடிக்காம சிங்கப்பூர் செண்டு வாசம் அடிக்கும். அஞ்ச பாருங்க. என்னையா அது? என் பையன் சாவு குத்தலாம் ஆடுறான். யார் அவன் கத்து கொடுக்குறவன்? வெட்டியான் பையன் தான். வெட்டியான் பையனா? ஐயோ, என் பையனுக்கு வெட்டியான் பையன் கத்து கொடுக்கறதா? என்ன அக்கிரமையா அது? என் பையனோட உங்க பையன் ரொம்ப நல்லா ஆடுறான். வீட்டுல ஏதாவது தனியா டியூஷன் சொல்லி கொடுக்குறீங்களா? வர்ற ஆர்டிஸ்டுக்கு பையா ஏண்டா வெட்டியாமையும் கூட சேர்ந்து கூத்து ஆடுறா. அதுக்குள்ள என்ன பிரயோஜனம்? நிறுத்துங்க. இவாளெல்லாம் ஒன்னா உட்கார வச்சா வாத்தியான் அவனை கேட்கணும். எங்க இருக்கிறான் அந்த வாத்தியான்? அபிஷ்டு பக்கத்திலே வராத. இனிமே நீ ஆத்துக்கே வரக்கூடாது. என்ன வாத்தியார் தம்பி, சௌக்கியமா? வணக்கம். உன்னையும் பள்ளிக்கூடத்தையும் ஒரு பார்வை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். முன்னெல்லாம் வந்து பள்ளிக்கூடத்தை பார்த்தா எங்கேயாவது மூலையில ஒரு பையன் உட்கார்ந்து இருப்பான். நீ என்னடனா ஒரு பெரிய கூட்டத்தையே கொண்டாந்து சேர்த்து விட்டு இருக்க. உன் முயற்சி ரொம்ப பாராட்டுறேன் தம்பி. பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்க நிறைய இருந்தா தானே கலகலப்பா இருக்கும். உன் நல்ல மனசு எனக்கு புரியுது தம்பி. இந்த ஊர் ஏழை பழையங்களுக்கு புரிய மாட்டேன். ஆடு மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறது, சாணி பொறுக்கிறது எல்லாத்தையும் கூட்டியாந்து ஸ்கூல்ல சேர்த்துட்டேன். அதுங்களுக்கு ஒத்தாசைக்கு ஆள் இல்லையா? மொத்த ஜனமும் என் வீட்டுக்கு முன்னால வந்து கொய்யோ முடியும்னு சத்தம் போடுதுங்க. இதுகளுக்காக வாத்தியார் நல்லது செஞ்சோம், வீணா கெட்ட பேர். அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த காலனி பசங்களை நீங்களா போய் வானு வற்புறுத்தி கூப்பிடாதீங்க. தப்பி தவறி 1-2 வந்துருச்சுன்னு வச்சுங்க, நல்ல சோத்தை போட்டு எங்கேயாவது மூலையில உட்கார வச்சிருங்க. ஏன்னா அதுங்களோட சேர்ந்து நம்ம பசங்களும் கெட்டுக்கூடாது பாருங்க. அதான் சார், இது கவர்மெண்ட் பள்ளிக்கூடம். இங்க எல்லா ஜாதியும் ஒண்ணுதான். நாயுடு பையன், ரெட்டியார் பையன், ஐயர் பையன், வெட்டியாம் பையன் தனித்தனியா ஜாதி வச்சு உட்கார வைக்க முடியாது. அப்படி செஞ்சா அது சட்டப்படி குற்றம். என்னப்பா பெரிய சட்டம்? யாரோ 4 பேர் ஏசி ரூம்ல உட்கார்ந்துகிட்டு சட்டத்தை போட்டுறாங்க. இங்க நாங்கெல்லாம் கடந்த அவஸ்தைப்படுறோம். இங்க இருக்கிற பிரச்சனை அவங்களுக்கு எங்க தெரியுது? தம்பி, கிராமம்னா 1000 மேடு பள்ளி இருக்கத்தான் செய்யும். அத நாங்க தான் எதமா பதமா சரி கட்டிட்டு போறோம். அப்பதான் இந்த கிராமம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். நீங்க ஏதோ நல்லது செய்யறதா நினைச்சுக்கிட்டு உள்ளதையும் கெடுத்துறாதீங்க. ஏயா, அவர் தான் இந்த ஊருக்கு புதுசு. நீர் இந்த ஊர்ல 15 வருஷமா வாத்தியார் வேலை பாக்குறீர். நீயாவது அவருக்கு எடுத்து சொல்லிருக்க வேண்டாமோ? இதுதான் ஒரே ஊர்ல தொடர்ந்து ஒரு வாத்தியார வேலைக்கு வைக்க கூடாது. தம்பி படிச்ச புள்ள, அதுக்கு அதிகமா விலைக்கு சொல்ல தேவையில்ல. எல்லாம் புரிஞ்சிருக்கும். நான் வரேன் தம்பி. நமஸ்காரம். நான் அப்பவே சொன்னேன், அவங்க கணக்கு வேற, நம்ம கணக்கு வேறேன்னு. கேட்டீங்களா? அந்த ஆளு தம்பி தானா புரிஞ்சுக்குவாருன்னு சொல்லிட்டு போறாரு. அதோட உள்ளர்த்தம் என்னன்னு தெரியுதுங்களா? அவங்க சொல்ற மாதிரி நாம நடந்துக்கலன்னா நாம இந்த ஊர்லயே இருக்க முடியாதுன்னு அர்த்தங்க.
எதுக்கு வேணா பயப்படுறீங்க? இந்த ஊர் கடைஞ்சலாவோ பிரசிடென்ட்க்கு எதிராவோ நம்ம எந்த காரியம் பண்ணல. நம்ம கடமை தான் நம்ம செஞ்சோம். அது அவங்களுக்கு தப்பா பட்டா அதுக்கு நாம பொறுப்பு இல்ல. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, மத்த நான் பாத்துக்கிறேன். வீட்ல ஆக்கல இல்லப்பா. 4 வீட்ல கையேந்தி வாங்க சாப்பாடு தான் நான் வேண்டாம்ல. அப்புறம் ஏன் போடுறீங்க? இன்னைக்கு ஒரு நாளைக்கு சாப்பிட்டுக்கப்பா. நாளையில இருந்து நான் வீட்லயே ஆக்கிடுறேன். பட்டினி கிடந்தாலும் கிடப்பனே தவிர இந்த பிச்சை சாப்பாடை சாப்பிட மாட்டேன். இந்த எடுத்துக்க. தம்பி இன்னைக்கு மட்டும் சாப்பிட்டுக்கடா தம்பி. சோறு வேணாம், ஒண்ணும் வேணாம் போ. இன்னைக்கு ஒரு நாள் சொல்ல பண்ணாதம்மா. என்ன என்ன சாப்பாடு பிடிக்கலையாமா துரைக்கு? இந்த சாப்பாடு மனுஷன் சாப்பிடுவானா? அப்படியா? எங்க நல்ல சாப்பாடு கிடைக்கும் அங்கே போய் வீட்டு பக்கம் தலை வச்சு படுத்த செருப்பு பிஞ்சு போயிடும். என்னது தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளை போய் கை நீட்டி அடிக்கிறீங்களே? இதுவா பிள்ளை? இவனை பெற்றதுக்கு ஒரு கழுதையை பெற்றிருந்தாலும் அது ஒத்தாசையா இருந்திருக்கும். இந்த வயசுல நாங்க 2 பேரும் வேகாத வயல்ல கஷ்டப்பட்டு வர்றோம். இவன் வெட்டித்தனமா ஊரை சுத்திக்கிட்டு வர்றதும் இல்லாம அது சரியில்லை இது சரியில்லைன்னு திமிர்த்தண்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்பா வயசான காலத்துல பெத்தவங்க குதியா இருக்கிறதானப்பா படிச்ச பிள்ளை அழகு. நான் என்ன சார் பண்ணுவேன்? நானும் வேலைக்காக பல இடத்துல அலைஞ்சிட்டு தான் இருக்கேன். ஒரு வேலையும் கிடைக்கலையே. அதான் கவர்மெண்ட்காரன் வேலை கொடுக்க மாட்டான் தெரியுது இல்ல? தூக்கி போட்டு சொந்த வேலையை செய்ய வேண்டியதானே? அதுலயும் கௌரவம் பாக்குறான். நான் ஒன்னும் கௌரவம் பாக்கல. செய்யற தொழிலுக்கு ஒரு மரியாதை வேணும் தான் சொல்றேன். வாத்தியாரையா நீங்களே சொல்லுங்க. இவன் BA படிச்சிருக்கா, நானும் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் பாஸ் பண்ணிருக்கேன். எங்களை அனுப்பி வீடு விடா போய் சோறு வாங்கிட்டு வா துணி எடுத்து வாடா, இது கேவலமா இல்லையா? எங்களுக்கும் தன்மானம்னு ஒண்ணு இருக்குல்லங்க. என்னடா பெரிய தன்மானம்? 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத படிப்பை படிச்சுக்கிட்டு தன்மானமா? தன்மானம் காசை கரியாக்கணும் இல்லாம பேசுறான் பாருங்க. கிளக்குறாங்க போங்க சின்ன பசங்க. வாங்க தம்பி, உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. படிச்ச பிள்ளைங்களை அனுப்பி வீடு விட போய் துணி எடுத்துட்டு வா சோறு எடுத்துட்டு வான்னு சொன்னா மனசு கஷ்டமா தான் இருக்கும். அதுக்காக அப்பா அம்மாவுக்கு பாரமா இருக்கலாமோ? உங்களுக்குன்னு ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் ஏன் நீங்களே சொந்தமா தொழில் பண்ணக்கூடாது? சார் நாங்களும் சொந்தமா தொழில் பண்ணலாம்னு நினைச்சுதான் பேங்க்ல லோன் வாங்கி கோழி பண்ண வைக்கலாம்னு போனோம். அதையும் கம்பெனிக்கு எடுத்து விட்டாங்களே. அவங்களே எடுத்துட்டாங்களா? ஆமா சார். ஏற்கனவே இந்த பசங்க 4 எழுத்து படிச்சுட்டு என்ன மதிக்கிறது இல்ல. இதுல கோழி பண்ண வேற வச்சுட்டானுங்கன்னா ரொம்ப கொழுப்பேறிடுமையா. இன்னைக்கு தாங்க நீங்க ரொம்ப தெளிவா பேசுறேன். இவாளை இப்படியே விட்டா இன்னைக்கு கோழி பண்ண வைப்பாங்க, நாளைக்கு பால் பண்ண வைப்பாங்க, அதுக்கப்புறம் பண்ணையாரே ஆயிடுவாங்க. 4 காசு கிடைச்சா உங்களை எதிர்த்து எலெக்ஷன்லயே நிப்பாங்க. இவாளை இப்படியே விட்டு வைக்க கூடாது. ஆரம்பத்திலே இவாளை தட்டி வைக்கணும். உங்க குணமே 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதானே? ஆண்டியப்பா நானும் யோசிச்சு பார்த்தேன். உங்க பையனுங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்த ஊர்லயே முதல் சந்தோஷப்படுற ஆள் நான் தான். அதத்தான் இப்ப என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். என்ன ஒண்ணு போயும் கோழி பண்ண ஆரம்பிக்கிறாங்களே நினைக்கும் போதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது மத்த தொழில் மாதிரி இல்ல. ஏதாவது நோய் நொடி வந்ததுன்னு வச்சுக்கா மொத்த கோழிய செத்து போயிடும். அதுக்கப்புறம் வாங்கின கடனை அடைக்க முடியாம நீங்க கம்பி எண்ண வேண்டியது வரும். நான் தான் வந்து உங்களை ஜாமீன்ல எடுக்கணும். கோழியில இவ்வளவு விவகாரம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாம போச்சே சாமி. எங்க புத்திய செருப்பால் அடிக்கணும். இதுதான் உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த தொழிலே வேண்டாம், அதை இப்படி கொடுங்க. ஐயா எதை சொன்னாலும் நல்லதுக்கு தான் சொல்லுவாரு. நீ கிழிச்சு போடல. தம்பி, என்னதான் சரி பண்ணாலும் ஒருத்தன் வளர்ச்சியை இன்னொருத்தன் தடுக்கவே முடியாது. முயற்சி பண்ணா நீங்க நிச்சயம் முன்னுக்கு வந்துடுவீங்க. சொந்தமா நீங்க தொழில் பண்றதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, டெஃபினட்டா செய்யறேன். எனக்கு ஒரு சின்ன செலவு கடை வச்சு கொடுத்துருங்க சார், அதுவே போதும். அப்படியே எனக்கு ஒரு சலூன் கடை வச்சு கொடுத்துட்டா இந்த வட்ட கிராப்பு, கோண கிராப்பு, உச்சி குடுமி இதெல்லாம் தூக்கிட்டு நம்ம ஊரையே அமெரிக்கன் ஸ்டைல்ல கொண்டாந்துற சார். என்னடா கடை கடையெல்லாம் போட்டீங்க? ஆமாண்ணே, எல்லா வாத்தியார் முன்னே அவர் தான் போட்டு கொடுத்தாரு. மாணிக்கத்துக்கு லேம்டர் கடை, எனக்கு கட்டிங் கடை. போன பாத்தீங்களா? மைக்கேல் ஜாக்சன் முடிதிருத்த நிலையம், உரிமையாளர் பெக்கர் பெல். அது என்னது பெக்கர் லொள்ளு? அந்த ஒண்ணுதானே இந்த கடையோட அழகையே கெடுக்குது. அதை தூக்கி தூர போடுற. சரி இந்தா நம்ம பையனுக்கு முடி நல்லா வெட்டி விடு. ஹலோ, போன பாத்தீங்களா? ஸ்டெப் கட்டிங் 8 ரூபீஸ், டிஸ்கோ கட்டிங் 6 ரூபீஸ், சிறுவர்களுக்கு 3 ரூபீஸ். எப்படியா சரி? இது என்னமோ இது எனக்கு எல்லாம் நல்லதுக்கு படுறதா தெரியல. இதெல்லாம் வெட்ட தெரிஞ்சவங்க எழுதி வச்சுக்க வேண்டிய போடு. நீ எல்லாம் குத்து மதிப்பா வெட்டுற போயிடா. இந்தா வெட்டி விடு, நாளை காசு தரேன். நோ, கடன் அன்பை கெடுக்கும். காசு இருந்தா உள்ளவா, இல்லனா போயிட்டே இரு. எனக்கு ஏகப்பட்ட கராக்கி உட்கார்ந்து இருக்கு. அப்படியா? வாடா நைனா, வா வா நைனா. நீ ஏய், என்னைக்கு இருந்தாலும் நீ ஒரு நாளைக்கு என் குடிக்கு வந்துதாடா தீரணும். அன்னைக்கு ஒன்னு அரையும் குறையுமா புதைச்சு இந்த பெருச்சாலி மண்டை கண்ணையும் காதையும் நாய் நேரம் பிச்சை எடுத்து போக வைக்கிறேன்டா. வாடா. ஏண்டா
எங்களை அவமானப்படுத்தணும்னே இப்படி எல்லாம் செய்றீங்களாடா? பிடிக்கலன்னா சொல்லுங்கடா, நாங்கெல்லாம் ஊரை விட்டு போயிடுறோம், நீங்க நிம்மதியா இருங்க. சாமி, உங்களை நம்பித்தான சாமி நாங்கெல்லாம் இந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீங்களே போறோம்னு சொன்னீங்கன்னா எப்படி? பின்ன என்னடா, உங்க பசங்க எல்லாம் சேர்ந்து கடை ஆரம்பிச்சிருக்காங்களா? அங்கதான் நாங்க போய் முடி வெட்டிக்கணுமா? அங்கதான் நாங்க போய் தலைவைக்கு துணி போடணுமா? அந்த அளவுக்கு நாங்க ஊர்க்காரன் கேவலம் ஆயிட்டோமா? உடனே நீங்க ஒரு சலூன் ஆரம்பிக்கிறேன், நான் வந்து அங்க முடிவு வெட்டிக்கிறேன், அவளுக்கு போட்டியா உருவாக்க வேண்டாமா? சாமி, இப்படி ஒண்ணு நடந்ததே எங்களுக்கு தெரியாது சாமி. சாமி, நாங்க 2 நாளா ஊர்ல இல்லீங்க சாமி. கல்யாணத்துக்காக வெளியூர் பட்டோம் சாமி. புதுசா வந்திருக்கிற வாத்தியார் பேச்ச கேட்டுக்கிட்டு அந்த உருப்படாதுங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. உங்களை அவமானப்படுத்தின அதுகளை இப்பவே போய் வெட்டி பொலி போட்டுறா சாமி. வாங்க, நீ பிள்ளைகளே இல்லாட்டிலும் சரி, இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு முடிவு கட்டிடுறோம். நாட்டாம நம்மளை விட வேகமா போனீர். அப்பனும் பிள்ளையும் மோத விட்டு நீங்க நல்ல பேர் எடுத்துட்டீங்கள. அதனால்தான் நான் பிரசிடென்டா இருக்கிறேன், நீ பஞ்சாங்கம் பாத்துட்டு இருக்க. இதுவும் பாயிண்ட். என் பேரை கெடுத்து விட்டேடா. ஊருக்காரங்களுக்கு முன்னால என்ன தலைகுனிய வச்சு விட்டேடா. யார கேட்டு அந்த கடையை போட்டேன். எடுத்து விட்டுறா. அப்பா விட்டுறா. அப்பா, வாத்தியார் எங்களுக்காக கஷ்டப்பட்டு வச்சு கொடுத்த கடை இது மேல கை வைக்கிற வேலை வேணாம். யாரா வாத்தியாரு? யார் வாத்தியாரு? போடா போடா போடா. நின்ன பொண்ணு போடுவான். பொண்ணு 2ல 1 இன்னைக்கு பார்த்து வேண்டாம். ஒண்ணு வெளியில வாடா. வெளியே நிக்கிற கண்ணு தெரியல. யார கேட்டுறா கடை வச்ச? போயா. யார கேட்டுறா கடை வச்ச? ஐயரியா, அப்ப முடியல வீட்டுக்குள்ளதான். கடையில காலை வச்ச காலை வெட்டி போடுவேன். காலை வெட்டுவியா? அந்த வெட்டுற கைய போயிடுவேன். பாத்துக்கிறேன். நடக்கட்டும் விடுங்க தம்பி. என்னங்க உங்களைத்தான் நிறுத்துங்க. பசங்க கஷ்டப்பட்டு கடை வச்சிருக்காங்க, அதே பிரிச்சு போடுறீங்க. வாங்க, உங்களால எங்க பசங்க கெட்டு குட்டிச்சவரா போயிட்டாங்க. சும்மா இருந்த பசங்களை தூண்டி விட்டு ஊருக்குள்ள பெரிய பிரச்சனை உண்டு பண்ணிட்டீங்களே. அவங்க இங்க கடை போட்டுக்கிறதுனால ஊருக்கு என்ன இடைஞ்சல்? அதுதாங்க இடைஞ்சல. நான் பரம்பரையா வீடு வீடா போய் தான் முடி வெட்டிட்டு வரேன். அவரு துணி எடுத்துட்டு வராரு. திடீர்னு ஒரு கடையை போட்டுவிட்டு எல்லாரும் இங்கதான் வந்து முடிய வெட்டிக்கணும், துணியை போடணும்னா இந்த ஊர்க்காரங்களை அவமானப்படுத்துற மாதிரி இல்ல? எனக்கு அப்படி தோணல. உங்களை நீங்களே அவமானப்படுத்திக்கிற மாதிரி தான் தோணுது. அட போவாத்தியார, கொஞ்சம் விட்டா எங்க பொழப்புல மண்ணள்ளி போட்டுருவோம் போல இருக்க. இருடா, இந்த பாருங்க தம்பி, இதுகெல்லாம் காலங்காலமா கை கட்டியே பழகுனதுங்க. திடீர்னு ராஜா வேஷம் போடுனா ஒத்து வருமா? அதெல்லாம் வராது. நீங்க வாங்க. இவங்க எல்லாம் நல்லா இருக்கணும், நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். அதை கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. யாரையா புரிஞ்சுக்க மாட்டாங்க? என்னடா ஒரு வாத்தியாருங்கிற மரியாதை கூட இல்லாம என்னமா பேசிக்கிட்டே இருக்கியே? போடா போடா, போங்க எல்லாரும். இத பாருங்க தம்பி, இதுகெல்லாம் நன்றி கெட்டதுங்க. நல்லது செய்யறவங்களே திருப்பி கடிக்கும். உங்க கை பணத்தையே செலவு பண்ணிட்டு நீங்களே என் கெட்ட பேர் வாங்கிக்கிறீங்க. வாங்க வாங்க. இந்த பாருக்கா தாயி, உங்க அப்பா மனசு மாறி நம்ம 2 பேர்த்தையும் ஒண்ணு சேர்த்து வைப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு எப்பவோ போயிருச்சு. நாம 2 பேரும் ஒண்ணு சேரணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? பேசாம நம்ம ஒரு குழந்தைய பெத்துக்குவோம். கதையே எதுக்கு சொல்றேன்னா, நாம ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டா பேர முகத்தை பார்த்த சந்தோஷத்துல உங்க அப்பா நம்மள ஒண்ணு சேர்த்து வச்சிருவாரு. விரல் வைக்க இடம் கொடுத்தா உரல் வைக்க இடம் கேப்பியே. இந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது, உன்னை என்னை 2ஆ வெட்டி பலி போட்டுருவாரு. எப்படியோ உங்க அப்பன் கையாலதான் நமக்கு சாவுங்கிறது முடிவாய் போச்சு. நம்ம சாகிறதுக்கு முன்னாடி ஒரு குழந்தைய பெத்துக்குவோம். ஒரே ஒரு குழந்தை. கத்தாய் வா. பாரு, யாரோ ஒரு புண்ணியவான் நமக்காகவே குடிசையை போட்டு போயிருக்கான். யாரும் வர்றதுக்கு முன்னாடி கதை 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 கருப்போ சிகப்போ ஒரு குழந்தைய பெத்துக்கலாம். கத்தாயி, ஒரு குழந்தைக்கு வழி சொல்லாம உன்னை நான் விட மாட்டேன். காத்தாயி, ஏன் நடக்காது? ஊர்ல நாங்க ஒரு சின்ன கடை வச்சதே உங்க அப்பனால தாங்கிக்க முடியல. எங்க அப்பாவெல்லாம் தூண்டி விட்டு அடிச்சு உடச்சு நொறுக்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது நம்ம காதல எப்படி ஏத்துக்குவாரு? அவர் ஏத்துக்காடி போறாரு. எனக்கு எங்க அம்மா இருக்காங்க, அவங்க நம்மள சேர்த்து வைப்பாங்க. அவங்கள நம்ம காதல ஏத்துக்கலனா நம்ம 2 பேரும் இந்த ஊரை விட்டே ஓடி போயிடலாம். என்னது, ஊரை விட்டு ஓடி போறதா? வேண்டாமா. அப்படி செஞ்சா எனக்கு மட்டும் இல்ல, எங்க சாதி சனத்துக்கு சேர்ந்தே கெட்ட பேர் வந்துரும். பேசாம நீ உங்க சாதியில ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. ஏய்யா, ஒரு மீச வச்ச ஆம்பளை மாதிரி நீ பேசல. தைரியம் இல்லாத நீ எல்லாம் எதுக்கே காதலிச்ச? சொல்லு, எதுக்கு காதலிச்ச? விடுமா, என் தம்பி சொல்றதுதான் சரி. ஊர் உலகத்துல சாதின்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் நாம எல்லாம் ஒண்ணு சேரவே முடியாது. நீ என் தம்பியை மறந்துரு. வா தம்பி போலாம். அவனையும் எது கூப்பிட? இப்படி வா. மாப்பிள, ராசாத்தி கூட உனக்கு தெரிஞ்சதை பேசிக்கிட்டு நான் உங்க அக்கா கூட இந்த குடிசை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். வா கட்டாயி. என்கிட்ட வச்சுக்காத. வா தம்பி போலாம். கட்டாயே கட்டாயே கட்டாயே